ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி மார்னிங் நம்ம வீட்டில் ராகி பூரியும் சோயா குருமாவும் வச்சுருந்தேன். ரொம்பவே அருமையாக இருந்தது. அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1.5 கப் ராகி மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே அதே கப்பில் 1.5 கப் கோதுமை மாவும் சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம எப்பவும் பூரி மாவு எப்படி பிணைஞ்சு எடுத்துப்போமோ அதே மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பிணைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு இப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அது லைட்டாக கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் நம்ம மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் மீல் மேக்கரை இங்கே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க தண்ணி கொதித்ததும். இந்த மீல் மேக்கரும் இப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அந்த ஆயில் சூடானதும் நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். ரெண்டும் ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு இல்லை. ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நம்ம இந்த மீல் மேக்கரை அந்த சுடு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு ஒரு 2 டைம் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல். இந்த பாருங்கள், நல்லா புளிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்போம். இப்போ இந்த புளிஞ்ச அந்த மீல் மேக்கரில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து இதை இப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது இருக்கட்டும். இப்போ நம்ம வதக்கி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் ஒரு கடாயை இங்கே அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதும் 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துப்போம். இந்த ஆயில் சூடானதும் இதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கரம் மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்துப்போம். பச்சை மிளகாய் எண்ணெயில் டைரெக்டாக அப்படி போடும்போது கொஞ்சம் வெடிக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் இப்படி வதக்கி விட்டுப்போம். ஒரு நிமிஷம் இது வதங்கின பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மீல் மேக்கர் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை கொதிக்க விடலாம். இப்போ இந்த குருமா இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம பூரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். எப்பவும் பூரி எப்படி நம்ம தேய்ச்சி எடுத்துப்போமோ அதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ நான் மாவெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ சூடான ஆயிலில் சேர்த்து பூரியை சுட்டு எடுத்துடலாம். நல்லா நம்ம கோதுமை மாவில் செய்கிற பூரி மாதிரியே நல்லா ரெடியாகி வரும். ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா உப்பி வரும். ஒரு ட்ராப் ஆயில் கூட குடிக்காது. ஆயில் இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் பூரியும் சுட்டு முடிச்சிட்டேன். இப்போ நமக்கு குருமாவும் இங்கே அழகாக ரெடி ஆகிடுச்சு. சாட்டர்டே மார்னிங் நம்ம வீட்டில் இந்த சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ராகி பூரியும் இந்த சோயா குருமாவும் சூப்பரான காம்பினேஷன். டேஸ்ட் அருமையாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் எந்த மாதிரி டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மனை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.